எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு படத்தோட ட்ரெய்லர் படக்குள்ள வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கருப்பு வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் த்ரிஷா அவர்கள் ஃபீமேல் லீடாகவும் நம்ம சாய் அபேக்கர் வந்து இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்லேயே வந்து நீதி வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் விட்டு நீதி வழங்குற அந்த இடத்துலையே நீதிமன்றத்துக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு அவங்க கோஷம் விடுறாங்க. அதாவது அந்த நீதிமன்றத்தில் உள்ள அந்த வக்கீலுங்கும் அதே மாதிரி அந்த ஜட்ஜும் வந்து ஒரே தரப்பில் வந்து ஃபேவராக இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு 50 பேர் வக்கீலை வந்து ஒரு போலியாக வந்து ரெடி பண்ணி அவர் வந்து அந்த கோர்ட்டையே வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த படத்தில் வந்து பேபி கண்ணன் ஒரு கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணுறாரு. அதை வந்து த்ரிஷா வந்து ரிவீல் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷனும் இந்த ட்ரெய்லரில் காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு கேஸ் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி கிட்ட வருது. அந்த கேஸை வந்து இழுத்தடிச்சு ரொம்பவே வந்து அந்த பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. குறிப்பாக சொன்னால் அந்த அஃபெக்டான அந்த பையனை விட இவங்க தான் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க அப்பா வந்து கதற மாதிரியான சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க. இதை தடுக்க யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லல ஆர்ஜே பாலாஜியோட டைலாக் டெலிவரி வருது. ஆண்டவனாலே இதை வந்து தடுக்க முடியாது, இது என்னோட அரசாங்கன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம சூர்யாவோட டைட்டில் கார்டை போடுறாங்க. சூர்யா இந்த படத்தில் வந்து கருப்புன்ற ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு. குறிப்பாக சொன்னால் அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரியெல்லாம் இருக்க போது நான் என்னப்பா என்ன வெயிட் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணுறாங்க. அவர் வந்து அந்த கருப்பு சாமியோட லுக்கில் அந்த சுருட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு வேறு லெவல் பேங்கான ஒரு லுக்கில் இருக்கார். குறிப்பாக இந்த படத்தில் வந்து நம்ம த்ரிஷாவுக்கு வந்து வந்தால் போகிற ரோல் கிடையாது. அவர் வந்து அந்த கேரக்டரோடய ட்ராவல் ஆகிற ரோல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ட்ரெய்லரில் மேக்ஸிமம் அவங்களும் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசென்ட்டில் வந்து தெரியுறாங்க. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி ஒரு வில்லன் கலந்த ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு. இவர் அதே மாதிரி நட்டியும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரோலில் நடிச்சிருக்காரு. அவங்க சொல்லையில் வந்து யாரானாலும் அதாவது இங்கிலீஷ் சாமியாக இருந்தால் கூட எப்படியாவது மன்னிப்பு கேட்டுடலாம், இது கருப்பு சாமிடான்னு சொல்லிட்டு டைட்டில் அவங்க சொல்லையில் இந்த படத்தில் கருப்பு சாமியோட ரோல் வேறு லெவலில் இருக்க போகிறதா தெரியுது. குறிப்பாக இந்த ட்ரெய்லரில் ஒவ்வொரு அந்த பிஜிஎம்மும் ஒரு பூஸ்ட் பம்ப்ஸான பிஜிஎம்மாக இருந்தது. அது தேட்டர்லேயும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஃப்ரெஷ் வைப்போட அந்த கருப்பு சாமிக்கான அந்த வைப்பை வந்து இந்த ட்ரெய்லர்லேயே நல்லா வந்து இப்போ கேட்க முடிஞ்சது. குறிப்பாக வந்து நம்ம சூர்யா வந்ததுக்கப்புறம் அவர் வந்து இதெல்லாம் மாற்றுற மாதிரியான சீக்வன்ஸும் குறிப்பாக வந்து நிறைய பிளாஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு பக்கமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் வந்து எழுதியிருக்க மாதிரி தெரியுது. குறிப்பாக இந்த ட்ரெயிலரோட கடைசியில் வந்து ஒரு ஆளோட அந்த வெறித்தனமான ஒரு பக்தியை வந்து காமிக்கிறாங்க. அதாவது நாக்கை மடிச்சுட்டு ஒரு சீக்வன்ஸை வந்து காமிக்கிறாங்க. அந்த சீக்வன்ஸை பார்க்கல உண்மையிலே ஒரு வேறு லெவல் அந்த பூஸ்ட் பம்ப்ஸான சீன்ஸ் தெரியுது. குறிப்பாக வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வந்து இந்த படத்தோட வேறு லெவல் ஹைலைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. இந்த படம் வந்து இந்த மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. குறிப்பாக 14ஆம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு சூழ்நிலையில் வந்து யார் முதல்வர்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்தில் இருந்தேல அதனால் வந்து இந்த படத்தை வந்து அந்த ட்ரெய்லர் டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு. இந்த பதவி பிரமாணத்துக்கு த்ரிஷாவும் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தாங்க. இவங்க வந்து போனது மூலமாக இந்த கருப்பு படம் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆக போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ப்ரொமோஷனாகவும் இது அமைஞ்சது. இன்றைக்கி அதே மாதிரி இந்த ட்ரெய்லரையும் லான்ச் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா இவங்க வந்து இந்த படத்துக்கு ஸ்பெஷல் ஷோ கொடுப்பாங்களா இல்லையான்றது தான் டவுட்டு. ஏன்னா நம்ம திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் அந்த 4 மணி ஷோவை வந்து அப்படியே ரத்து பண்ணியிருந்தாங்க. 6 மணிக்கு மேலே தான் வந்து ஃபஸ்ட் ஷோவே இருந்தது. குறிப்பாக வந்து நம்ம சூர்யாவுக்கு போன படம் ரொம்பவே வந்து டிசாஸ்டரான மூவியாக இருந்தது. இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்குற சிச்சுவேஷனில் இருக்கார். அவருக்கு இந்த படம் வந்து ஒரு பக்காவான ஒரு கம்பேக் மூவியாக இருக்குமான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸ்பெஷல் பர்மிஷன் நம்ம முதல்வர்கிட்டருந்து வருதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்க இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த படத்தோட எவ்வளோ இம்பாக்ட் கேட்டாச்சு, இந்த படத்தில் வந்து நம்ம சூர்யாவோட ரோல் எப்படி இருக்க போது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.